ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ ஃபைனலி தக் லைஃப் படத்தை பற்றின ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருச்சு. கரெக்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில் தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லருமே கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பிரேக் டவுன் நம்ம எப்பயும் போல் போட்டுருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி கிடச்சிருக்கக்கூடிய முக்கியமான ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துலாம். அது வந்து ட்ரெய்லர்லேயும் இருக்கா இல்லையான்றதை நம்ம பிரேக் டவுன்லேயுமே வந்து எக்ஸ்டெண்டடாக அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் பிரேக் டவுனும் வரும். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இனிஷியலாக இந்த தக் லைஃப் படத்தை பற்றி கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் என்ன அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தக் லைஃப் படத்தோட சினாப்சிஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கிடச்சிருக்கக்கூடிய லீக்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நாயகன் படம் தான். நாயகன் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு படத்தோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான் இந்த ஒரு தக் லைஃப் படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிடச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் சினாப்சிஸ் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசியிருந்தேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுவுமே வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாயகன் படத்தோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பின் ஆஃபாக தான் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஸ்பின் ஆஃப்னா என்ன அப்படின்றதுக்கான ரீசன், அந்த ஒரு விளக்கம்லாம் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாயகனோட இன்னொரு ஆல்டர்னேட் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை படம் போயிருந்தா என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு வேளை அந்த கேரக்டர்ஸ்லாம் மாறி இருந்தால் என்ன நடந்திருக்குன்ற இன்னொரு ஆல்டர்னேட் வெர்ஷன்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த தக் லைஃப். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கர், அவர் தான் கமல் சார். இவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. ஸோ ஒரு வேர்ல்ட் லெவலில் ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து இவர் போறாரு. இவரோட பையன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராயன். ரங்கராயன் தான் சிம்புன்னு நான் நினைக்கிறேன். கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த நேம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஆல்ரெடி கமல் சாரோட நேம் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிம்பு சாரோட நேம் என்னன்றது லீக் ஆயிருக்கு. அவர் பேர் ரங்கராயன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இவரோட சன் ஒரு கேங்ஸ்டர். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே சிம்பு வந்து கமல் சார் சைடு நிற்பாரு. பட் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் தான் ஒரு போட்டியே, அதாவது ஒரு ஃபைட்டே அப்படின்னு சொல்லலாம். செக்கச்சவந்த வானம்னு ஒரு படம் இருந்ததுல, லைக் மணிரத்னம் சார் எடுத்த படம் தான். லிட்டரலி அந்த மாதிரியான ஒரு கலர்ல தான் இந்த தக் லைஃப் படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீக்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இப்படி 2 பேர் அப்பா பையனே சண்டை போடுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து அவங்களுக்குள்ள வந்து அடிச்சிருக்கணும்ல, அவங்கள வந்து இப்படி மாத்தி இருக்கணும்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம்ல தான் ஒரு பொறி தட்டுச்சு. சக்திவேல் நாயக்கன் சொல்லிட்டு நாயகன் படத்துல கமல் சாருக்கும் அவர் பொண்ணுக்கும் ஒரு ஸ்டேட்ல ஒரு ஃபைட் வரும். அந்த ஒரு ஃபைட் அவங்க பொண்ணு தான் வாழ்க்கையிலேயும் தான் அப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா அந்த படத்துல அது நடந்திருக்கும். ஒரு பொண்ணா இருந்தா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தானே போவாங்க. அப்பா விட்டுட்டு தனியா போவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டு இருப்பாங்க, அப்பா கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. பட் ஒருவேளை அந்த ஒரு கேங்ஸ்டர் லைஃப்லயே இருந்து வாழ்ந்து அதெல்லாம் பார்த்து வளர்ந்த இந்த ஒரு பையனுக்கு அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆச்சுன்னா அப்ப அந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபைட், அந்த மாதிரியான ஒரு எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வேற ட்ராக்கா இது இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் பையனுக்கும் ஃபாதருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில சண்டை வருது. அந்த ஒரு சண்டை தான் செகண்ட் ஆஃப் ஹோல் ஃபிலிமோட ஸ்டோரி அப்படின்னும் போது ஃபாதர் அண்ட் சன் கிளாஷா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக் லைஃப் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹீரோ வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே ஹீரோவும் கிடையாது, 2 பேருமே வில்லனும் கிடையாது. ஸோ 2 பேருமே ஒரு கிரே ஷேட் கேரக்டர்ஸ், லைக் ஆன்டி ஹீரோ டைப்னு சொல்லலாம். யார் பக்கம் நம்ம நின்று பார்க்குறோமோ அவங்க தான் நமக்கு ஹீரோ மாதிரி தெரிவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இவங்க 2 பேரும் இருக்க போறாங்க. டெஃபினட்டா ஒரு மெயின் வில்லன் இருக்க வாய்ப்பு இருக்கு. லைக் அந்த ஒரு வில்லன் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த ஒரு ஃபைட்டை கிளப்பி விட்டவனாவே இருப்பான். அந்த மாதிரியான கேரக்டர் இருக்க போது. பட் அந்த கேரக்டர் பத்தியான லீக்ஸ் எதுவும் கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்லைன் படி ஒரு ஃபாதர் அண்ட் சன்னோட ஒரு பேட்டில். இவங்க ஒரு கேங்ஸ்டர் லைஃப்ல வாழ்றவங்க, ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்ட சேர்ந்தவங்க. இந்த ஒரு ஃபைட்டோட அவுட்கமோட எண்டில் இவங்களோட ஃபேமிலி, இவங்களோட ரிலேஷன்ஷிப், இவங்க என்னவா ஆறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு தக் லைஃப் படத்தோட எண்டிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஸ்டோரி லைனே இப்போ லீக் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உண்மைதானா
கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி அதெல்லாம் உண்மைதானா இல்லையா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கரெக்டா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ட்ரெய்லரை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்நேரம் ட்ரெய்லர் வந்திருக்கும். May 17 கரெக்டா 5 o'clock ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பா அதை உடனே நம்மளும் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். மறக்காம அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களோட கமெண்ட் தெரிவிங்க. லைக் லிட்டரலி அந்த ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தது இதுதானா, இது மட்டும் இல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.